ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். வெள்ளிக்கிழமை 4 தம்முஸ், ஜூன் 19. அந்த சிறிய மேகம் ஏதோ ஒன்றை உணர்த்துகிறது. 1 ராஜாக்கள் 18:44. 7ஆம் தரம் இவன் ஏதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். பல நேரங்களில் அநேகர் தங்களை சுற்றியுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை கவனிக்க முடியாதபடி தங்களது பிரச்சனைகளினாலும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளினாலும் மிகவும் கவலை அடைந்து சோர்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான பதிலோ அல்லது அற்புதமோ ஏற்கனவே அவர்களை சுற்றியுள்ள சிறிய அடையாளங்களோ அல்லது விபரங்களிலோ இருக்கலாம். ஆனால் அதை உற்று நோக்கும் பகுத்தறிவு இல்லாததால் அவர்கள் அதை தவறி விடுகிறார்கள். ஆனால் நமது ஆரம்ப வசனத்தில் உள்ள தீர்க்கதரிசியாகிய எலியாவினிடத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை கவனியுங்கள். 3.5 வருட பஞ்சத்திற்கு பிறகு வானங்கள் திறந்து மழை பொழிய வேண்டும் என்று அவர் தேவனை நோக்கி ஜெபிக்க தொடங்கினார். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது மழை வருகிறதா என்று பார்ப்பதற்காக தன் ஊழியக்காரனை பல முறை அனுப்பினார். ஒவ்வொரு முறையும் அந்த வாலிபன், இல்லை எஜமானனே, வெளியே மழையின் அறிகுறி இல்லை என்று எதிர்மறையான பதிலோடு தான் திரும்பி வந்தான். இருப்பினும் 7வது முறை அவன் திரும்பி வந்து, இது எதற்காவது பிரயோஜனப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வானத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புவதை காண்கிறேன் என்றார். இந்த இடத்தில் எலியா சற்றென்று எழுந்து, ஆம் அதுவே தான் என்று கூறி உடனடியாக ஆகாப் ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். சீக்கிரம் மழை உன்னை தடை செய்வதற்குள் உன் ரதத்தை ஏறி நகரத்திற்கு புறப்பட்டு போ என்று எலியாவின் ஊழியக்காரன் ஒரு சிறிய மேகத்தை கண்டதாக மட்டுமே கூறினான். ஆனால் எலியாவுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. தான் முன்னேற்றத்தை கண்டுவிட்டதை அவர் அறிந்தார். தற்போதைய சூழ்நிலையில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவரால் கவனிக்க முடிந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் உங்களால் ஏதோ ஒரு வித்தியாசத்தை கவனிக்க முடிகிறதா? எலியாவை போல அந்த மாற்றத்தின் அடையாளத்தை நீங்கள் ஏற்கனவே வெற்றியை பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கான அறிகுறியாக பார்க்க தேர்ந்தெடுங்கள். தாமதிக்க வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றி உள்ளவர்கள் என்பதை உடனடியாக அறிக்கை செய்யுங்கள். தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்குள் இருக்கும். அவருடைய ஜீவனும் உங்களை சுகமாக்கி உங்கள் சரீரத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் மற்றும் சூழ்நிலைக்கும் பூரணத்தை தந்துள்ளது என்ற நம்பிக்கையோடு உங்கள் வெற்றியை தொடர்ந்து பிரகடனம் செய்யுங்கள். உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியும் தேவன் செய்யும் கிரியையிலும் அங்கீகரித்து அவருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் அவருடைய பிரசன்னம் அழகு மற்றும் அடையாளங்களை பகுத்தறியவும் ஏதுவாக உங்கள் மனதை கவலைகளால் நிரப்ப மறுத்து விடுங்கள். எலியாவை போல வாழ்க்கையின் நுட்பமான அடையாளங்கள் மூலம் நீங்கள் முன்னேற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டும் இருக்கிறீர்கள் என்பதை காணுங்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. ராஜாவாகி இயேசுவே, உம்முடைய அதிசயமான கிரியைகளை அங்கீகரிக்கவும் உமது மகிமையை காணவும் உமது அழகில் மகிழவும் உமது பிரசன்னத்தையும் என் கவனத்தை ஈர்ப்பதாக மிக சிறிய விபரங்களில்
கூட நீர் வெளிப்படுத்தும் காணக்கூடிய மற்றும் காண முடியாத அடையாளங்களையும் பகுத்தறிய என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வோடு நான் ஒவ்வொரு சூழலிலும் வெற்றியாகவும் ஜெயத்தோடும் நடக்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேற்கொண்ட தியானம் சகரியா 4:10, யோவான் 6:9-11. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் நீதிமொழிகள் 10-12 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழும். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை வரை உற்சாகத்துடன் இரு. ஷலோம் ஷலோம்.